நாகதம்பரானுக்கு இதுக்குலால மணல் வீதியால பாருங்க எவ்வளவு க்ரௌட். எதால போயிட்டு எதால திரும்புறேன்னு தெரியுமாடா? டே பாதுகாப்புக்கு மோப்ப நாய்கள் எல்லாம் நேரம் கோயில் அடிக்க விட்டுட்டாங்க. அதுல அவையிலே பார்த்துட்டு நீங்க கோயில் அடிக்க போங்க, கோயில் அடிக்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒண்ணும் செய்யல. ராசாத்தியை விட்டுட்டோம். ராசாத்திக்குரிய பவர் இப்பதான் உங்களுக்கு விலகுது. கோயில்ல இந்த குடும்பத்தை சந்திச்சாங்க. உண்மையிலே சந்தோஷம். எங்கட வேனை பார்த்த உடனே இதுல வந்து நின்று வேலை அதிகாரிகளும் பார்த்து வாகனம் வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பயணத்தில் 6வது நாளில் நாங்கள் முத்தையன்கட்டு குளத்தில் இரவு தங்கிட்டு இப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்க கேணியில் வந்து குளிச்சுட்டு அதோட எங்களோட வேன் ராசாதியை வந்து கழுவிட்டு இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இன்றைக்கு எங்களுடைய 7வது நாள் தொடங்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவுமே இருக்கிற 25 மாவட்டங்களுக்கு வந்து 120 நாட்கள் வந்து எங்களுடைய இந்த வேன் வீட்டில் வந்து தொடங்கி இன்றைக்கு 7வது நாள் தொடங்குது. இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றதை வந்து தொடர்ந்து பாருங்க. அதோட நேற்றிரவு நாங்கள் முத்தையன் கட்டு குளம் இருக்குதானே, அந்த குளத்துக்கு அருகாமையில் தான் நின்றுனாங்க. இரவு ஃபுல்லாகவே வந்து சரியான ஒரு மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லாக இருட்டிட்டு மின்னல் எல்லாம் அடித்தது. அதோட யானை பயம் பெற யானைக்கு நாங்கள் என்ன செய்தாங்க, யானை பயத்துலேருந்து என்னென்ன மீள்றதுன்றதை வந்து போன காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நேற்றிரவு வந்து இங்கால புதுக்குடியிருப்பு பகுதியெல்லாம் சரியான ஒரு காற்று மழை பெய்து மரங்கள் எல்லாம் வீழ்ந்து கரண்டே இல்லைன்னு சொல்லுவேன். அதே போல் யாழ்ப்பாணத்திலேயும் வந்து ஒரு சூறாவளி ஒன்று அடித்ததுன்றதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல காலம், நாங்கள் தப்பிட்டோம்னு தான் சொல்லுவோம். நல்ல ஒரு இயற்கையான இடம். நீங்கள் வந்தால் இதில் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இன்றைய பணம் இப்படியே தொடங்குது. எங்களோட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களோட இந்த பயணத்துக்கு வந்து மிகவும் ஆதரவாக இருக்கும். அதோட உங்களுடைய நண்பர்களோட வந்து இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த வாய்க்கால் இருக்குல்லோ, இந்த வாய்க்கால் தான் குளிச்சினாங்க. எல்லாம் வந்து நல்ல ஒரு இயற்கை வெளிர் கொஞ்சின இடம். இதில் தான் ராசாத்தியை விட்டு அப்படியே கழுவிட்டு இதில் அப்படியே குளிச்சுட்டு இப்போ வெளிக்கிட போகிறோம். ஒட்டி சுட்டான் சந்தி மிலிட்ரி போலீஸ் செக் பாயிண்ட் இன் ஃப்ரண்ட் அதில் போட்டிருக்கு. இதில் நேராக போனால் வந்து 23 கிலோமீட்டர் நேராக போனால் வந்து மாங்குளம் போகலாம். இஞ்சால போனால் வந்து நெடுங்கேணி போகலாம். நேற்று நாங்கள் நெடுங்கேணி போனி அப்படி திரும்பி தான் வந்தாங்க. இப்போ மாங்குளம் நோக்கி நேராக நாங்கள் அப்படியே போக போகிறோம். நண்பர், நாங்கள் விளையாடுகிறோம். சந்தோஷம். உங்களோட வேலையை தொடங்குறோம். சரியான ஒரு வெக்கைக்கெல்லாம் தெரியுறீங்க. அதெல்லாம் வடிவாருங்க. 23 கிலோமீட்டர் மாங்குளத்துக்கு ஏறிட்டு அதுல இருந்து அடுத்த ஒரு இடத்துக்கு போக போகிறோம். வழியில் இந்த வீதியோரமாக இந்த அரச மரத்துக்குள்ள விட்டுட்டு கொஞ்சம் இளைப்பாருனாங்க. ஏன்னா வந்து முழுகினதானே, முழுகின உடனே நல்ல நித்திரை கொண்டு வரும் எல்லாருக்கும். அப்போ நேற்றிரவு எல்லாமே வந்து படுக்கவும் லேட் ஆகிட்டு எடிட் பண்ணிட்டு படுக்கிறாங்க. சும்மா வலிக்கிறோம் தெரியுறோம்ன்றதான். ஆனால் சரியான ஒரு லேட் ஆகும் படுக்க, எடிட் பண்ண, அடுத்த வேலைகள் செய்ய, சமைக்க. இப்போ நாங்கள் இதில் இருந்து வந்து வவுனியா நோக்கி தான் போக போகிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வவுனியாவில் நிற்க மாட்டோம். இடையில் வந்து பூதூர் நாகதம்பரம் ஆலயம் வந்து ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் இருக்காம். கிராமிய திருவிழா என்ன மாதிரி இருக்குமென்றதை நீங்கள் அதில் உணரக்கூடிய மாதிரி இருக்கு. எங்களோட பயணங்களுமே வந்து சுற்றுலா தலங்கள், அதோடு எங்களுடைய கலாச்சாரங்கள் தலைவினதாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் இன்றைக்கு அந்த கோயிலடிக்கு போயிட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்படியே பார்க்க போகிறோம். நாங்களும் முதல் முறையாக தான் போகிறோம்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். அங்கே நண்பர்களும் வருவினம், யார் வரினம், என்னென்ன நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். நாங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் போகிறோம். இப்போ நாங்கள் ஏனையின் பிரதான வீதிக்கு ஏற்றிட்டோம். இந்த வீதிக்கு ஏற்றினா அப்புறம் தான் ஒரு இதாக கிடக்கு. போகிற முன்னுக்கு எங்களை சந்திக்கிற எல்லாருமே இருந்தால் கோன் அடிச்சுட்டு போயின வேறு. கோன் அடிக்கணும், பாஸ் காட்டினோம். அதோட டொல்ஃபின் மேலே அதில் போன வந்து கையெல்லாம் காட்டிட்டு எங்களை அடையாளப்படுத்திட்டு போயினோம். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் மாங்குளம் தாண்டிட்டோம். மாங்குளம் தாண்டி கனகராயம் குளம், இது கனகராயம் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து புதூர் நாகதம்பரான் ஆலயத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் தான் போகணும். போய் நாங்களும் எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கு தான் போகிறேங்க. நீங்கள் போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு தான். அப்போ
நீயும் இன்றைக்கு தான், எல்லாரும் இன்றைக்கு தான் போகிறோம். அப்போ நீங்களும் கணக்கு பேர் இன்றைக்கு தான் போவீங்க. எல்லாருமே சொன்னோம் 5-6 பேரை சந்திச்சுனாங்க. அப்போ இந்த திருவிழா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கட்டாயம் போங்கன்னு சொன்னவன். அப்போ போய் பார்ப்போம், உங்களுக்கும் பயந்து கொள்கிறோம். டிராக்டர் லேமாஸ்டர்ல எல்லாம் கணக்கு பேர் போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட இதில் இந்த தாகசாந்தி நிலையங்கள் வச்சிருக்கிறேன் பாருங்க. நாங்கள் இந்த பக்கத்தால் தான் திரும்பணும்னு நினைக்கிறேன். வெயில்ட்டே கேட்போங்க, என்ன ஒரு ஜூஸ் அவன் குடிப்பான், குடிச்சிட்டு கேட்போம். இல்லை இந்த நாகதம்பரானுக்கு எதால் போகலாம்? நாகதம்பரானுக்கு இதுக்குலாம் விடணும். நேராக போகணுமா? நேராக போனா வளைய போட்டிருக்கோம். ரைட் ரைட். நீங்கள் ஓகே ஓகே சரி சரி ஓகே நன்றி. ஓகே ஓகே. என்ன வித்தியாசம் இதுக்கும் இதுக்கும்? டிராக்டர்ல எல்லாம் போயினோம் கணக்கு பேர். அந்த கோயிலை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். காணும் வேணுமா? காணும். நன்றி. நன்றி. கோயில் அடிக்கு தான் போகிறோம், போய் பாம். ஓகே. பஸ்காரர் மெத்தட் ரொலி கண்டர் ஓராக்கள் எல்லாருமே வந்து ராசாத்தி ரெண்டுட்டு சில பேர் வந்து கோன் அடிச்சுட்டு போயினோம். இப்போ மற்றது வந்து இப்போ கவரேஜ் இல்லாமல் இருக்குது. நாங்கள் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி கொண்டு வரோம், கவரேஜ் இல்லாமல் இருக்குது. 2 வீடியோக்கள் வந்து போடுறோம். இரவு நடக்கிறது பகல் நடக்கிறது எல்லாம் சேர்த்து மதியம் போடுவோம். அதோட இன்றைய நாள் ஃபுல்லாக என்ன நடக்குதுன்றதை சேர்த்து வந்து இரவு போடுறோம் நாங்கள். ஆனால் மதியம் போடுற வீடியோ இன்றைக்கு லேட் ஆகிட்டு அப்லோட் ஆகிக்கொண்டிருக்கு, இன்னும் ரிலீஸ் பண்ணல. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 சொச்சமாகுது. இந்த பாருங்க இதில் அண்ணா இதை அடிச்சுட்டு போகிறார். அப்போ அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு, எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா சந்தோஷம். முன்னால் வர வாகனம் தெரியல, பனி இல்லை, புழுதி, சரியான புழுதி. இந்த ரோட்டுன்னு சொல்கிறது மணல் வீதி. சரியோ, மணல் வீதியால் இறங்கிட்டேன். முதல் முறை நான் இந்த இடத்துக்கு வர்றேன். நாங்கள் ஆலயத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம். வீதிகள் இப்போ தான் இது பண்ணியிருக்கோம் போல இருக்கு, பண்படுத்தி இருக்கணும் போல இருக்கு. எக்கச்சக்க வாகனங்கள் வந்துட்டு போய்கொண்டிருக்கு. வர்றது போகிறது எல்லாமே இந்த வீதியால் தான். இப்போ கன நேரமாக இந்த மண் வீதியில தான் போய்கொண்டிருக்கிறோம். அருகாமையில் வரைக்கும் இந்த வீதியெல்லாம் தண்ணி அடிச்சுக்கணும். அதனால புழுதி கிளம்பையில நாங்களே இங்கே கதவை பூட்டிட்டு தான் நிற்கிறோம். ஏன்னா புழுதி உள்ளுக்குள்ள அடிச்சா இந்த புழுதி அப்படியே ஒட்டிடும். உள்ளுக்குள்ள எல்லா இடத்துலையும் வந்து செம்மண் புழுதியன் ஃபுல்லாக ஒட்டிடும். அதனால பூட்டிட்டு தான் இருந்தேன். கஜன் டூரிஸ்ட் பிளேஸ் கோயிலுக்கு போறீங்கன்னு கேட்டா இல்ல கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து காட்டணும். கூடுதலா இந்த அண்ணன் எல்லாம் பாஸ் அடிச்சுட்டு போறாரு. கூடுதலா வெள்ளக்காரர் வந்தாலே எங்களோட காவடி கொழுவுற அந்த கலாச்சாரத்தையே வந்து பிரமிப்பா பாப்பினோம், இப்படி எல்லாம் இருக்காண்டு. அதே மாதிரி நாங்களுமே கட்டாயம் எங்களுடைய தமிழர் பண்பாட்டோட தழுவிய விஷயங்களை வந்து காட்டணும், கலாச்சாரங்களை வெளிப்படுத்தணும். அப்ப இன்றைக்கு போவோம். வாகன பார்க்கிங் வந்து இதுலயே தொடங்கிட்டு எங்க நிப்பாட்ட போறோம்னு தெரியல. ராசாத்தி எங்க நிப்பாட்டுவோம்? பயணிகள் போக்குவரத்து தரிப்பிடம் நல்ல நீட்டா செய்திருக்கிறேன். வாகனத்துக்கு புரிம்பா இருக்கு, இங்கே ஆட்டோக்களுக்கு புரிம்பா இருக்கு. தெரியும் டிராக்டர் உழவு இயந்திரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறோம். இதுல மறிச்சிட்டு பிறகு எங்கட வாகனத்தை பார்த்துட்டு வந்து கோயிலடிக்கு உள்ள போங்க கொண்டுட்டு விட்டவ கோயிலடி கிட்ட எங்கட வாகனத்துல போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க எவ்வளவு க்ரௌட். எதால போயிட்டு எதால திரும்புறேன்னு தெரியுமாடா? டே ராசாத்தி திரும்புமா? திரும்புமா?
இந்த ஹாரெல்லாம் வருது, பிரச்சனை இல்லை, கிட்ட விடலாம். ரைட், இதில் வந்து போக சொல்லி அனுப்பி இருக்கிறோம், பார்ப்போம். கடையில் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் கடையெல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கணும். கடையில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு கட்டால் அப்படியே வந்து கொண்டே இருக்குது. நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். எங்களுக்கு இது மட்டும் அனுமதி தந்தவ உள்ளே கொண்டு போங்க. ராசாத்தி உள்ளே நிற்கிது கோயில். இங்கால பகுதியில் தான் வந்து கோயில் இருக்கு. இடத்துல பார்த்தோம்னா வந்து அவ்வளவு கடைகள். நான் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு முன்னமே வந்து இந்த கடைகள் எல்லாமே வந்து தொடங்கிட்டு இப்போ கொஞ்சம் க்ரௌட் குறைவாக தான் இருக்குது. இரவு வந்து எக்கச்சக்க மக்கள் தான் தான் வந்து எக்கச்சக்க பக்தர்கள் வந்து தங்கி விடியத்தான் போவினோம்னு சொல்கிறத வந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த நாகதம்பிரான் ஆலயம் கட்டுமான பணிகள் வந்து செய்து கொண்டிருக்கணும். ரோன் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கா உங்களுக்கு? இந்த பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆளை சந்திச்சிருக்கிறோம். ஜெசி ப்ரோ குடும்பத்தோட வந்தீங்க பாத்தீங்களா? நாங்க தனியா வந்துக்கிறோம், குடும்பத்தோட வந்துக்கிறோன்ற சுட்டி காட்டுறீங்களா? என்ன எங்களுக்கு சுட்டி காட்டுறீங்க என்ன நீங்க? இந்த இப்பதான் வந்தாங்க, அந்த அன்னைக்கு தானே ராசாதி. ஹலோ, எங்கேயோ கண்ட மாதிரி கிடாக்கு, எங்கேயோ கண்ட மாதிரி கிடாக்கு. நீங்கள் இந்த கோயிலுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானும் உங்களை எதிர்பார்க்க. நாங்க இந்த கோயில மகிமை என்னது? இது ஒரு வரலாற்று சிறப்பு ஆலயம். புளியம்பக்கம் இருக்கല്ലോ, அதுக்கும் இதுக்கும் எல்லாம் சம்பந்தம் இருக்கு. இதுக்கு இந்த 3 நவம்பராலுமே சம்பந்தம் இருக்கு. ஆனா சரியான வரலாறு தெரியா சம்பந்தம் இருக்கு. ரைட் ரைட். எக்கச்சக்க பின்னுக்கு அப்படியே இருக்குது. எக்கச்சக்க மக்கள் வந்திருக்கணும். என்ன சொல்ற, பெரிய திருவிழா. என்ன பெரிய ஆரம்பிக்கவே இல்லை. இருட்டுக்காக இரவாக பாருங்க ஆக்கள் இருபத்தேழாவது. அப்ப இரவு இஞ்சி அடிக்க போறீங்க? போடும். ரைட், ஓகே. பாதுகாப்புக்கு மோப்ப நாய்கள் எல்லாம் வச்சிருக்கணும் மக்களோட பாதுகாப்புக்காண்டி. இன்னைக்கு இவையில சந்திச்சது சந்தோஷம். சந்தோஷம் தானே. எனக்கு அது வாகனத்தை நேரம் கோயில் அடிக்க விட்டுட்டாங்க. அதுல அவையிலே அவையிலே பார்த்துட்டு நீங்க கோயில் அடிக்க போங்க, கோயில் அடிக்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒண்ணும் செய்யல. ராசாத்தியை விட்டுட்டோம். ராசாத்திக்குரிய பவர் இப்பதான் உங்களுக்கு விளங்குது. ராசாத்திக்குரிய மதிப்பு எங்களுக்கு இப்பதான் விளங்குது. இப்ப வன்னி மாவட்டத்தில இருந்து வவுனியா மாவட்டத்துக்கு இவங்களை தாரம் பார்க்க போறோம். நாளைக்கு நாங்கள் வவுனியாவில நிப்போம். சரியா? ஒரு 2-3 நாளைக்கு நிக்கலாமா? நிறைய குளங்கள் நடக்குது. 234 குளம் இருக்கு. சரி பாப்போம், நாளைக்கு வவுனியாவில் என்ன ஸ்பெஷலா காட்டுறேன்னு பாப்போமா. சரி, இன்றைக்கு ஃபேமிலியோட வந்தபடியே ஆளை விடுவோம். பக்கத்துல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து இங்கால இடம் இருக்கு. எல்லா எக்கச்சக்க பொங்கல் பானைகள் வந்து இதுல வச்சு பொங்கி கொண்டிருக்கு நம்ம ஒவ்வொரு ஆக்களும். இப்போ வன்னி புருவங்களுக்கு வந்து பொங்கல் வேண்டி தர போறார். ஆர்ட்ட வேண்டி தர போறான்ற கழிப்பிடுவேன். படைச்சு போட்டு தெரியணும். அப்போ இன்றைக்கு லேட்டாம், சரி வராது. நாங்கள் இப்போ இன்றைக்கு பொங்குவோம் பேனுக்குள்ள. ரைட். அப்போ இதில் வச்சு பொங்கிட்டு உள்ளே போய் படைச்சிட்டு தான் தருவாங்க. இதிலான்றைக்கு எங்களுடைய வாகனத்தை மட்டும் இது மட்டுமே வந்து விட்டவையல். உண்மையிலே சந்தோஷம். பார்க்கிங்கில் ரெண்டாக்கள்கிட்ட போய்க்க வந்து அவையிலே சொன்ன வந்து கொண்டு போங்க, கோயிலடி கொண்டு போயிட்டு வாங்கண்டு. அதோட போலீஸாரும் வந்து போயிட்டு வாங்கன்னு சொன்னவன். உண்மையிலே சந்தோஷம். ராசாதிக்கு இவ்வளவு
என்னன்னு சொல்ற இவ்வளோ விஷயங்கள் இருக்காண்டு. கோயிலில் இந்த குடும்பத்தை சந்திச்சினாலும் உண்மையிலே சந்தோஷம். எங்கட வேனை பார்த்த உடனே இதில் வந்து நின்றுருக்கணும், வேனை உள்ளுக்க பார்க்கணுண்டு சந்தோஷமாக்கா. நாங்கள் ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறோம், வெற்றி பெற வேண்டு நம்புகிறோம். எப்படி இருக்கு வாகனம்? நல்லது. ரைட் ரைட் ஓகே ஓகே. பாருங்க உள்ள பாருங்க. சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட போகிறோம். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. கணக்கு பேர் கண்டு கதைச்சினீங்கள். அதோட சில பேர் வீடியோக்கு வர விரும்பல. அந்த அக்கா வந்து அதுக்கு என்ன எடுப்போம் தம்பி என்று சொன்னோம். என்னன்னு சொல்கிறோம், எங்களை விட ராசாத்தியில் அவைகளுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது. சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்த விட்டு போகிறோம். ரெண்டாவது இரவு எக்கச்சக்க பக்தர்கள் வந்து இந்த இடத்துக்கு வரணும். அதனால் நாங்கள் அதுக்கிடையில் இங்கேருந்து வெளியில் எடுக்கணும். வேலை அதிகாரிகளும் பார்த்து வாகனம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு போயினோம். சரி, பாய். நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிட்டு தான் கிட்டத்தட்ட இதுலேருந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இப்படி கடைகள்லாம் போட்டிருக்கும். இன்னுமே மக்கள் வந்து எக்கச்சக்க பேர் வந்து கொண்டிருக்கணும். இரவு இன்னுமே கூடிடும். அதனால் நாங்கள் இப்போவே வந்து எங்களோட வாகனத்தை வெளியில் எடுப்போம். ஏன்னா வந்து இருட்டுக்குள்ளே இந்த கிரௌண்டுக்குள்ளே எடுக்க இல்லாது. இப்போ வெளிச்சம் வண்டபடியாக வந்து பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி நன்றி அண்ணா, போயிட்டு வரோம். ஆனால் எத்தனை வாகனங்கள் அங்கே இருந்து வந்து கொண்டே இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாக வந்து சரியான ஒரு க்ரௌடாக தான் இருக்க போது. டிராக்டராக மக்கள் ஏறி வந்து கொண்டே இருக்கணும். நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு இப்போ போய்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பயணத்தை வவுனியா நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இரவு நாங்கள் வவுனியாவுக்கு போக மாட்டோம். இங்கால எங்கேயும் இடையில தான் நிற்போம். எங்கே நிற்போம் ஏது நிற்போம்னு தெரியல. நல்லா இருந்தது அந்த கோயில் திருவிழாவை பார்க்க. உண்மையிலேயே நல்லா இருந்தது. எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வன்னி மண்ணின் பெருமை வந்து வெளிப்பட்டு உணரக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி ஒரு கோயில் இருக்கா, இதுக்கு இவ்வளவு பக்தர்கள் வரவினமாண்டு நானும் இன்றைக்கு தான் பார்த்தேன். நான் இப்போ நாங்கள் புளியங்குளத்துக்கு வந்துட்டோம். ஏனையின் வீதியில் புளியங்குளத்தால் போய் கொண்டிருக்கிறோம். இரவு நின்றுருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் ராசாத்தியோட இரவு நிற்க இல்லாத ஒரு கட்டாயம். அதனால் வந்துட்டோம். இங்கே டிராக்டர்லாம் வலிக்கிறாங்க வேற. வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு அங்காள பகுதி எக்கச்சக்க பகுதிகள் இருந்ததுன்னு மக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு தான் இரவு ஓட்டம் ஓடுறோம் பாருங்க. எங்கேயாவது பெட்ரோல் செட்டில் நிற்போம்னு பார்த்தா ஒரு பெட்ரோல் செட்லேயும் வாஷ்ரூம் வசதி சரியில்லாமல் இருக்குது. வாஷ்ரூம் வசதி இல்லைன்னு சொல்லலாம். அதனால் போய்கொண்டிருக்கிறோம். பார்ப்போம், எங்கேயாவது ஒரு இடம் கிடைச்சா சைட் பண்ணுவோம். இந்த கரையிலேயும் வந்து நிப்பாட்டையில் அதேண்டா வாகனம் பெருசாக வந்துட்டு போகிற இடம். இதில் வந்து இந்த பெட்ரோல் செட்டில் விசாரிக்க போயிருக்காரு பாத்ரூம் வசதி இருக்கான்னு கேட்குறாக்காண்டி. ஆனால் அந்த போர்டில் போட்டிருக்கோம் பாத்ரூம் வசதி இருக்குன்னு தான் அந்த போர்டில் போட்டிருக்கோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே 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 ஓகே. பெட்ரோல் செட் ஒன்லேயும் வந்து வாஷ்ரூம் யூஸ் இருக்கும். ஏன்னு அப்படி பேசுறீங்க? வீடியோ எடுக்க முடியும் பேசாதீங்க. அதான் நீ வந்து அந்த அன்னியன் வேறியடா ஒரு ஜெயிதாடு கலை கலை சொல்றேன். அண்ணா வீடியோ போடுறது இதுல இருந்தா இதுக்கு முன்னுக்கு சொட்டப்படி இருந்து தெரியுமா? அன்னியன் மாதிரி இவன் அப்படித்தான் படம் நடிக்க வேண்டிய. நான் அப்படியாடா ஒரு வார்த்தை சொல்றேன். வீடியோ 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 சரி. ஆனா இதுவும் சேர்த்து தான் வேற. நாங்கள் இன்றைக்கு ஒரு பெட்ரோல் செட்லாம் வந்து தங்கி இருக்கிறோம். வரைக்கு 2-3 பெட்ரோல் செட் பார்த்து நாங்கள் வந்து. ஆனால் பெட்ரோல் செட்டுலாம் முக்கியமாக பார்க்கிங் வசதி, மற்றது கழிவறை வசதி எல்லாம் இருக்குன்னு போர்டில் போட்டிருக்கோம். ஆனால் உள்ளே போய் பார்த்து நாங்கள் அது பயன்படுத்த முடியாமல் இருக்குது. அப்போ இருந்தாலும் இங்கே ஒரு செட்டில் வந்து பார்த்துட்டு அங்கே நிற்கிறோம். இன்றைக்கு இங்கே தான் நிற்க போகிறோம். நாளைக்கு தான் வந்து நாங்கள் வவுனியா நோக்கி போக போகிறோம். இன்றைக்கு என்னென்ன சொல்கிறது, இன்றைக்கு ஒரு மந்தமான நாளாகவே போயிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து வந்து எல்லாருக்கும் சரியான ஒரு நிற்கிறோம். நேற்று வந்து சரியான ஒரு காற்று. நேற்று இந்த மழையாமல் என்ன புதுக்குடியிருப்பு அடிச்சு நான் கோல் சொன்னோம். நேற்று புதுக்குடியிருப்புல மழை, சரியான மழையும் காத்து. எனக்கு பயம் வந்துட்டு தெரியுமா? வெளியே இருந்தா எப்படி வீட்டுக்கு வெளியே இருக்க
மரம் கீழே முட்டுற மாதிரி வந்துட்டு போகுது. வீட்டுக்கு வெளியில நிக்கிறவனுக்கு அப்படின்னா குளத்துக்கு நடுவில் அடிச்சு உடனே அடிச்சு கிளியர் பண்ணானே. என்ன மாதிரி குளத்தண்ணிய அள்ள வரவா, குளத்தண்ணிய நிறைக்க வரவா, இந்த மாதிரி அந்த தண்ணி தான் இப்படியே நாங்கள் எப்படி வந்தவன். உண்மையிலேயே நேற்று இரவு சரியான ஒரு பயமா தான் போயிட்டு, மழையும் பெய்தது, இடி இடிச்சது, தண்ணி எல்லாம் வந்திருந்தா தண்ணி எல்லாம் வந்திருந்தானா உங்களை இழுத்துட்டு போய் அப்படி எல்லாரையும் இழுத்துட்டு போய் தண்ணி கங்கால இருக்க யாரும் கொண்டு வந்து காப்பாத்தி கொண்டு விட்டுருக்கோம். பாத்துனீங்களா? அடிக்கடி இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வீடியோஸ் பார்த்தா அப்படிதான் தோணும். இல்ல நான் நேற்று ஒரு ஆள் சொன்னார் எனக்கு அப்படி ஒரு கதை. இன்றைக்கு வர காயின் ஒரு ஆள் சந்திச்சா சரியோ எதிர்பாராம காயின் புழுவதை இன்றைக்கு தான் பார்க்கணும். அட நீங்களா அட நீங்களா நான் அங்கி போட்டேன்டா. அது பிறகு சொல்ல வீடியோ முடிய சொல்றேன். கோயில் திருவிழாக்கு போனாங்க. கோயில் திருவிழாவுக்கு பெருசா ஒரு இடங்களுக்கும் போயெல்லாம் போயிட்டு ஏன்னா வந்து இப்போ இங்கே கோயில் திருவிழாவில் தான் காட்ட முடிஞ்சாங்க போச்சு. இன்றைக்கு நாங்கள் வந்து ஓடி திரிகிறபடியாக வந்து கணக்கு பேருக்கு வந்து பதில் சொல்ல முடியாமல் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பதில் சொல்ல போகிறோம். அதோட கணக்கு கோல்ஸ்கள் வந்தது, அந்த கோல்ஸ்களும் ஆன்சர் பண்ணலாம் போயிட்டு நான் டிரைவிங்கில் இருக்கிறபடியாக வந்து எடுக்கலாம் போயிட்டு இப்போ அவைகளுக்கும் கோல் அடித்து இனித்தான் கதைக்கணும். அதோட யூடியூப்பில் வந்த கொமெண்ட்ஸுக்கும் வந்து பதில் சொல்ல போகிறோம். என்ன இவன் என்னென்று வந்து நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவன் எங்கிட்ட வாங்கினதுக்கு ஜிபிஎஸ் போட்டிட்டான், நிற்கிற இடத்த தெரியும் வந்து வந்துருக்கான். என்னடா இந்த பெட்ரோல் காசு யாரா நாங்க தாரையில தானே? அது நாங்க தாரையில தானே, அது சொல்லு. நாங்கெல்லாம் பெட்ரோல் காசு வந்து யாரு சிங்கம் இன்னும் கொஞ்சம் கூட காசு கொடுத்து விடுவோம் ஓடியருக்கு. சரி இன்றைக்கு வந்து அப்ப கொமெண்ட்ஸ் வாசிப்போம். என்ன ஆக்கள் பார்க்க வந்திருக்கேன். பார்க்கட்டும் அண்ணா வாங்க. அண்ணோய் எப்படி இருக்கீங்க? வீடியோ எடுக்கிறோம் வாங்கலாம், ஜாயின் ஆகலாம். பவுனியா நீங்க எப்படி இருக்கு? இன்றைக்கு இதெல்லாம் அப்படியே படக்க போறோம் விட்டுட்டு. சந்தோஷம். எங்களை வந்து வாஷ்ரூம் வசதி தான் கொஞ்சம் பிரச்சனை தான், எங்கேயாவது பார்த்து இல்லாட்டி எங்கேயாவது அடிச்சிருப்போம். ஓ இங்கே பெட்ரோல் செட் அப்படியே இருக்கு. தண்ணி முடிஞ்சிருக்கு. சரி சரி ஓகே ஓகே. இது வாஷ்ரூம் தண்ணி எடுத்து விடுறாங்க. வெயில செட் கார். ஓகே சந்தோஷம். அவையிலும் வந்து இங்கே ஃபாரின் கோல் ஒன்று வருது. நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட வீடியோஸுக்கு வந்த கொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வாசித்து அதுக்கு பதில் கொடுக்க போகிறோம். முதலாவது கொமெண்ட்ஸ் இப்போ 3 நிமிஷத்துக்கு முதல் வந்திருக்கீங்க. கொடுத்து வச்சு நீங்கள் ப்ரோ இப்படியான லைஃப் கிடைச்சதுக்கு மிஸ் பண்ணுறேன் மகார்த்தி வந்து சொல்லியிருக்கிறோம். மிஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? நாங்கள் தான் என்ஜாய் பண்ணுறோம். என்ஜாய் பண்ணுறீங்க அடிக்கிறாரு. அது இது என்னன்னு சொல்கிறது, கணக்க பிரச்சனைகள் இருக்குது. உண்மையிலே வெளியில் நாங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறது வந்து நாங்கள் செய்கிற இன்பங்கள், நாங்கள் செய்கிற ஒரு சந்தோஷமான விஷயங்களை தான் காட்சிப்படுத்துகிறோம். ஏன்னா வந்து நீங்களும் அதை பார்த்து சந்தோஷமாக இருக்கணும்ன்றக்காண்டி. மற்றது அது இந்த துயரமான பக்கங்கள் இருக்குது, ஒன்று பக்கம் இருக்குது. அதுகள் இது வரைக்கும் நாங்கள் அதெல்லாம் வேறு. அதான் இப்போ கூட இந்த இடத்துக்கு பெட்ரோல் செட் பிடிச்சி வந்ததே வந்து என்னென்னு சொல்கிறது, அது சொல்லல. அது சரி, இன்பங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். என்ன எங்களுக்கு இது ஒரு ஆசையாக இருந்தது, செய்யணும்ன்றது. அதோட உங்களுக்கும் இந்த அனுபவத்தை தரணும்ன்றது வந்து நீங்களும் இந்த வீடியோ வாயிலாக வந்து அந்த அனுபவத்தை பெறுறீங்கள்ன்றது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதோட என்ஜாய் ப்ரோ என்று கமகார்த்தி அவையிலே சொல்லியிருக்கிறேன். சந்தோஷம், மிக்க நன்றி அலசி. நல்ல திருத்தம். சாப்பிடும்போது சத்தம் பெறுகிறதாம், அது ஒரு குறையா. சக்குன்னு சரி, அது ஒரு சத்தம் போறது. அது நல்லா இருக்கு. இல்ல அது சில பேர் அதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எங்களுக்கு வந்து அப்படி சப்பி சாப்பிட்டா தான் ஒரு இதா. இல்ல அது அது இப்படி சைலண்ட் மூட்ல போடுற முடியும். இப்படி இல்ல அதந்த சத்தங்கள் கேட்கறதான சாப்பாடு டேஸ்ட்டுகள் வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதான்
சத்தம். இதில் வந்து யார் போட்டிருக்கிற ராஜ் கே வந்து இதில் போட்டிருக்கணும். அப்போ நீங்கள் அடிக்கடி இந்த கமெண்ட் போடுற நீங்கள் அலெக்சின் சாப்பிடும்போது சத்தம் பெறுகிறது, சத்தத்தை குறையுங்கள், வால்யூமை டவுன் பண்ணுங்கன்னு கவுண்ட் பண்ணுறீர்கள். அது மேனுஃபேக்சர் டிஃபால்ட். ஆக்கள் இருக்கேக்க என்னென்னு சொல்கிறோம். இப்போ வெளியாக்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் நடிக்கணும். நாங்கள் ஒரு குடும்பம் தானே, எங்களுக்கு நாங்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்னங்க அவரை கேட்கிறார் எப்பவும் இப்படி இருங்கள். நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள். கண்ணு கழியுங்க, கண்ணு கழியுங்க, கழியுங்க. அது சரி, சந்தோஷம். கௌரி ரத்னம் வந்து கமெண்ட் பண்ணீங்க. என்ஜாய் அண்ட் சேஃப் ஜேர்னி வந்து அதில் போட்டுட்டு வந்து கரோல் ராஜ் ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. மற்றது கீப் ரோக்கிங் ப்ரோ, ஹாய் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, அப்படி அப்படி இப்படி இப்படி ஜெரி கௌசிகான்ட்டு நைஸ் அண்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, நன்றி. ஐ ஆம் மிஸ்ஸிங் ப்ரோன்ட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. மற்றது காண்டி மகேந்திரம் வந்து லவ் அனுப்பியிருக்குங்க சுவிஸ்லேருந்து, வெரி சூப்பர் என்ஜாய் ப்ரோஸ்ன்னு வந்திருக்கு. மற்றது வந்து நீந்த தெரியாவிட்டாலும் தண்ணீரோடு விளையாடாதீர்கள், தங்கிய இடத்தை துப்புரவு செய்துவிட்டு வீட்டுக்கு போகிறீர்கள், அது மிக மிக அருமை. உண்மையிலேயே சந்தோஷம். இருக்கிற இடத்த வந்து நாங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும். மற்றது வந்து நாங்கள் பொழுத்தினே வந்து அறவே பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து பொழுத்தின். கடைக்கு போய் ஒரு பொருள் வேண்டினாலும் பொழுத்தின் பேக்கெலாம் தாரணும். ஒரு பேப்பரில் சுற்றி தந்தாலும் அது இதாக போயிடும். இல்லை இப்போ நாங்கள் வந்து வேண்டாம் அது தவிர்க்க கையை எப்படி கட்டி இப்படித்தான் அடுத்தவன் செய்யறதுக்கு என்ன வழி ஓடுறாங்க. சீரியஸா கமெண்ட் வாசிச்சு நான் கையை எப்படி வச்சிருக்கிறேன், நான் வேற யார சொல்லி. சரி பாப்போம், கமெண்ட் பண்ணுங்க, கையை பார்த்து நீங்க நன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாதுகாப்பு முக்கியம், நடக்கணும், ஓடணும், ஓடுவோம். இவங்கட நம்பித்தான் நடக்கணும் ஓடணும்னு எனக்கு சொல்லாங்க. இவங்கட நடையும் ஓட்டமும் நாளைக்கு தெரியும். நாளைக்கு அதே 5 மணிக்கு வீடியோ எடுப்போம். சரியா? 5 மணிக்கு அண்டே விடவா ப்ரோ? அன்னை நாய் தரத்துக்கு ஓடி. அதான் ப்ரோ எங்கள் ஏரியா இது. ஆனால் நாங்கள் இப்போது சுவிஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊற்றங்கரை பார்த்தது, வச்சாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம் போயிருக்கலாம். ஓகே பரவாயில்லை ப்ரோ. பன்றி வேட்டை இறைச்சி சூப்பர் டேஸ், எல்லாமே மிஸ் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர். அதோட பட் நீங்கள் சந்தோஷமாக இருப்பது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் சந்தோஷமாக ஒரு பக்கம் இருந்தாலும் பல கஷ்டங்களுக்கு போய்த்தான் வாரம். இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்றதில் வந்து 100% உறுதியாக இருக்கிறோம். வானில் சமையல் சூப்பர். உண்மையிலே எங்களுக்குமே வந்து ஒரு புதுவித அனுபவமாக தான் போய்கொண்டிருக்கு. சகோதரன் கொக்குலாய் நான் யாரில் அவர்கள் உண்மையில் சிங்களம் பேசினாலும் அவர்கள் நீர்கொழும்பை சேர்ந்த தமிழர்கள். ஓகே, கொக்குலாயில் வந்து சிங்களம் பேசுகிற மக்கள் கணக்கு பேர் இருக்கணும்னு நான் கமெண்ட் பண்ணினால் அவையில் நீர்கொழும்பை சேர்ந்த தமிழர்கள் என்று போட்டிருக்கீங்க. ஆனால் முற்றுமுழுதாக நான் பார்க்கக்கூடிய இருந்தது அது முற்றுமுழுதாக சிங்கள குடியேற்றங்கள் ரெண்டு மாதிரி தான் என்னால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ இப்படியெல்லாம் மாறிட்டேன்னு என்ன வித்தியாசமா ஏதாவது என்னன்னு சொல்றது. இன்னிலேருந்து இன்ஸ்பயர் ஆகிற கொமெண்டா உண்டா வாசிப்போம். சரியா? கணக்க பேர் வந்து கொமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கயன் மறக்க முடியும். இவன் ஜெரின் காசு கொடுத்தாரே கொமெண்ட் பண்ண வைக்கிறான். ஜெரின் இருக்கிறதை வைத்து சமைக்கிற திறமைசாலி அலெக்ஸ், சட்டியை பிரட்டி சாப்பிட்டாலும் பயந்து சாப்பிட வேணும் என்ற ஒரு கமெண்ட் வந்திருக்கு. உண்மையிலேயே எல்லா விஷயங்களும் வந்து இது எந்த ஐடியா இல்ல 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 இவன் ஒரு ஐடியா ஒன்று வச்சு களவா கமெண்ட் பண்றான். கலை நல்லவர் வல்லவர், கலை நாளும் தெரிஞ்சவன். இப்படி போய் சொல்லாதீங்க. சத்தியமா நீ கமெண்ட் பண்ற இல்லையேண்டா. கலையை பற்றி அதெல்லாம் இப்ப நீ என்ன பிடிச்சாங்க 2 நாளா இப்ப அந்த கமெண்ட் வரவே இல்ல. அடிக்கடி அன்னைக்கு போன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு இந்த சின்ன போனும் அடிக்கடி 3 தடவை தூக்கி காட்டிட்டான். நான் நினைக்கிறேன் வெளிநாட்டுல இருந்து யாரும் போன் பண்ணி குடிப்பினு நினைக்கிறான். அப்படி எல்லாம் விட மாட்டோம். அப்படி நாங்க வேண்ட விட மாட்டோம். சரியா? எதிர்பார்க்கறதுக்கு நாங்க இல்லையே. அப்படி வேண்டணும்னா நீ வேற டீமோட சேரணும். சரியா? சின்ன போனும் தான் மதியம் 12:40 வாட்ஸ்அப்ல கால் அடிச்சோம்.
நீதான் ஓ அது என்னண்டு வாட்ஸ்அப்ல அடிச்சா அந்த அவங்க பாரு ஒரு போன் ஒன்று வச்சிருக்கேன் அதுக்குள்ள அப்புறம் 2 போன் பாத்தியா வசதி நாங்களே ஒரு போன் முதல் பாவச்ச பழைய போன் அதுவே சில்ல சரி ஓகே ஓகே போறேன் காட்டுறோம் நாங்க வசதியா வேண்டா போன் சரி சரி விடு விடு சரி இப்ப கயனுக்கு அண்டைக்கு கேட்டிருந்தாங்க கயன் என்ன கறி வைக்கணும் சரியோ கயன் யூ கேன் மேக் டால் கறி பருப்பு என்ன பருப்பு வைக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க பருப்பு ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்தி டேஸ்டி குட் வித் பிரெட் அண்ட் ரொட்டி ஓகே அலசி யூ ஷுட் ஜாயின் தேம் டு ஒர்க் நான் நடக்கிறேன் இப்போ இவர் பருப்பு கறி என்ன மாதிரி வைக்கிறதுன்னு சொன்னாருன்னா நான் நடக்கிறேன் இது சத்தியா தண்ணி விட்டுட்டு உப்பு போடணும் லைட்டா போட்டுட்டு அடுத்தது இந்த இஞ்சி அந்த இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு எந்த இஞ்சி உள்ளியா அதெல்லாம் சாப்பிட்ட கடி வர்றது நான் வீட்டுல சமைக்கிறேன் கறிவேப்பிலை லைட்டா போடுறது வேற 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 அவ்வளவுதான் அண்ணா இது ஃபர்ஸ்ட் டே பிள்ளை ஆயிடுச்சு சொல்லுங்க தாளிக்கணும் நான் போட்டு இல்ல அது ஃபர்ஸ்ட் டே பிள்ளை ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டே ஸ்டெப்பே பிள்ளை ஆயிடுச்சு தெரியாத நான் பழகுறேன் தெரியும் தானே நீங்க செக் பண்ண சொல்றீங்க எனக்கு ஒரு நாள் எனக்கு சொல்லித்தாங்க அத வீடியோவை போடுவோம் வீட்டை பெத்து 28 வயசு நான் உங்களுக்கு எனக்கு அப்படி சந்தர்ப்பம் கிடைக்கலையா ஐயோ என்னன்றா போய் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறேன் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் இல்ல எனக்கு அந்த விஷயம் தெரியாது அப்ப அந்த விஷயத்தை நான் கற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறேன் இவருக்கு பருப்பு கறி வைக்கிறேன் என்னன்றது வந்து நாங்க சொல்லி கொடுக்க போறோம் சரி முக்கியமா பருப்பு கறிக்கு இஞ்சி போடுறதுல உள்ளி சின்ன சீரகம் மிளகு இடிச்சு கடைசியில நீங்க ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது தொழில் சார்ந்த ஒரு அனுபவம் இருக்கு தொழில் சார்ந்த இல்ல எனக்கு நீங்க தொழில்ல வேலை செஞ்சீங்க இல்ல கற்றுக்கொள்ளணும் எனக்கு ஆசை இருக்கு ஒரு எனக்கு நீங்க சொல்லித்தாங்களே நீங்க எப்பயுமே சமையடான்ற நேரம் எனக்கு ஒரு நாள் இப்படி இருந்து இதுதான் செய்யணும்னு சொல்லித்தாங்க சொல்லி தந்தா போல ஒரு சமைக்க மாட்டேன் நீங்களாவே முடிவெடுக்க கூடாது அப்படி நீங்களாவே முடிவெடுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன் வந்து இப்போ சமைக்க வந்து போய் என்ன மாதிரி வந்து கேட்டு சமைக்கணும் வீடியோ எடுத்தா மட்டும்தான் வந்து கேட்கறவங்க பாக்குறாங்க முடிவு செய்யணும் சரியோ இவருக்கு நாங்க ஒரு நாள் வைக்கிற சொல்லி கொடுப்போம் அப்ப இன்னும் ஒரு நாள் இதே வச்சு அதுக்கு பிறகு அப்படி செய்வோம் ஓகே சரி பாப்போமா காலையில் ஒவ்வொரு நாளும் ஆயில் போட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க இது ஆயில் வாட்டர் லெவல் செக் பண்ண சொல்லியும் செக் பண்ணாங்களா ஆனால் வாட்டர் லெவல் எல்லாம் குறைஞ்சோன்னு இருக்கு ரேடியேட்டர் கொஞ்சம் சிக்கல்லான்னு பார்ப்போம் சமாளிச்சு போவோம் சொப்பன சுந்தரி மாறி எங்கட ராசாத்திய கொண்டு வருவோம் பாட்டு படிக்க சொல்லி கொண்டிருக்கேன் ஒரு பாட்டு ஒன்று படிக்கன் பாக்குறாங்களோட ராஜ்கே சாப்பிடும்போது சத்தம் இல்லாமல் சாப்பிடுவதற்கு மிக்க நன்றி ஐயோ இது பெரிய சிக்கலா இருக்கு இடியப்ப சிக்கலா இருக்கு என்ன சரி உண்மையிலேயே வந்து அதை நான் பார்த்துக்கொள்றேன் நீ பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி நித்திர கொள்ளைக்கே சத்தம் வருது அதை என்னண்டு நிப்பாட்டுறே எனக்கு தெரியாம நான் வழி கொண்டு அலசின் உமது கதையும் சிரிப்பையும் பார்க்கும்போது உண்மையில் எமக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு தேவை முக்கியமாக தொற்றுகிறது என்பது உண்மையே உண்மை போல மற்றவர்களையும் கலவலப்பாக இருக்க பழக்கங்கள் கயன் இப்போது கொஞ்சம் பரவாயில்லை இருந்தாலும் தனியா போய் இப்படி இருப்பாங்க சொல்லுங்க ஓமண்ணா ரைட் பெட்ரோல் செட்டுபடியா வந்து இன்றைக்கு ஃபுல்லாவே வந்து வானம் வந்தோன்னு தான் இருக்க போது இந்த கோயில் திருவிழா தானே அமைதி நாங்க 6 நாள் 2 இடம் சரியான அமைதியான இடம் வந்து டவுன்ல நிக்கிறோம் நேற்று நல்ல அமைதி இரவு 12 வரைக்கும் சூப்பரான அமைதி சூப்பர் அமைதி மணி ஃபன் உண்மையாவான நல்லா இருக்கு என்ன காத்து வலிக்கிறோம் வலிக்கிற காத்தும் மழை வந்து அப்ப நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் நின்றுட்டு பிளான் கேன்சல் பண்ணிட்டேன் மற்றது என்னென்று சொல்கிறது இன்றைக்கு ராசாத்தியில் திருவிழாவுக்கு போனாங்க 4-5 பார்க்கிங் இருந்த ஒரு பார்க்கிங்கில் தெரியாமல் உள்ளே விட்டோன்னா நீங்கள் அதான் நீங்கள் கோயிலுக்கு கிட்ட கொண்டு விட்டு சொல்லிட்டு போனா கோயிலுக்கு பக்கத்தில் இல்லை விட்டுறாங்க கோயில் முன்பக்கத்தில் தரிசனம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு சந்தோஷம்
என்னன்னு சொல்கிறது, இன்றைக்கு 7 நாள் தான் முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு வந்து பெருசாக களைப்பு இல்லைண்டா இல்லைண்டா எதுனா இல்லைண்டா களைப்பு இல்லைண்டா களைப்பு இல்லைண்டா அவ்வளோ வண்டி இல்லை என்ன அந்த அளவுக்கு போகல பட் போர்டர் லெவலுக்கு கண்டிப்பா ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணதான் இருக்கு. ஆம்புலன்ஸே ராசாத்தி தான்டா. என்ன நடந்தாலும் 120 நாள் போகிறோம் முடிக்கிறோம். சரியா? கட்டாயம் இந்த பயணம் வந்து முடிக்க போகிறோம், முடிக்கணும். ஏன்னா வந்து எங்களை விட நீங்களும் கணக்கு பேர் எதிர்பார்ப்பாக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் கோயிலில் கணக்கு பேரை வந்து சந்திச்சு கதைச்சினாங்க. அவையிலுமே வந்து இப்போ ஒரு எங்களோட வேனை கண்டோன்னா அவையில மூஞ்சியில் ஒரு புண் சிரிப்பு கொண்டு வருது. அதுதான் எங்களுக்கு தேவை. இல்லை அதை விட வேனை கண்டோன்னா ஒரு சந்தோஷம் கொண்டு வருது. இங்கே வேறு இந்த வேன் இங்கே வேறடி ராசாத்தி 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 எடுக்க உண்மையா கத்தி கட்டு ஓடுது. சந்தோஷமா இருந்தது, அதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருந்தது. சரி, நீ ஒரு வாகனம் தானே வச்சுக்கிற? எங்க வவுனியால நிக்குது. அப்ப நாளைக்கு பார்க்கலாம், பிரச்சனை இல்லையா? அப்ப நீ 4 நாள் வவுனியால நிற்போம். சரி, இதோட வீடியோ முடிப்போம். லைட்டா நித்திர வர மாதிரி இருக்கு. அப்படியோ படுக்க போறோம். போய் எனித்தான் வாஷ்ரூம் போயிட்டு அப்படியோ உடுப்புகளை மாற்றிட்டு படுக்கணும். படுத்துட்டு நாளைக்கு தொடருவோம். தான் கொஞ்சம் வெள்ளன படுக்க போறோம்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். தெரியுமே, இப்போ 8 மணி இதை கதைச்சு முடிய 8 மணி, நீ வீடியோ எடிட் பண்ணி முடிய அப்படி 10 மணி ஆகும். சரி பாப், என்ன முடிப்போம்? கலை எங்க எங்களுடைய இல்ல விடையா? இன்றைக்கு சாப்பாடு இல்ல. பாப்பா பாப்பா இதுலயே வெட்டி கொடுத்து விடுவோம். அப்புறம் வீடியோ சாப்பாடு கொடுக்கலன்னு விட்டுருவா. இரவுல வந்து விடிய வாக்கிங் போறபடியா இரவுல நாங்கள் சத்தான சாப்பாடு தெரியாம வந்து சிக்கிறியே. நீ பைக் இருக்கல கலை சாப்பாட்டுக்கு வரன்றத உறுதிப்படுத்தி விட்டாண்டா. கேட்டேன் வந்தோட எனக்கு சாப்பாடு அலுவல் இருக்கு வீட்டை போனோம். இதுல நேரா போனீங்கடா, நேரா ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கடா. அதுல ஒரு கடை ஒன்று இருக்கும். அதுல ஒரு கடை ஒன்று இருக்கும். அதுல எங்கட பேரை சொல்லி சாப்பிட்டுட்டு காசை கொடுத்துடுவான். சரியா? அதுல வித்தியாசம் இரவுல முக்கியமா சாப்பிடணும். இரவுல சாப்பிட தேவையில்லை. இரவுல பசி இதெல்லாம் வந்து பொய் கதையா. புரோட்டீன் வந்து இரவுல உடம்புக்கு சேரும். அதுக்கு புரோட்டீன் சாப்பிடணும். சாப்பிட்றது ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் புரோட்டீன். சரி சரி, இன்றைக்கு இதோட வீடியோ முடிப்போம்னு பார்த்தா இவங்க வந்து விடுற மாதிரி இல்லை. திருப்ப நான் தொடங்க போறோம். சரியோ? இப்போ வாக்கிங் போறாங்களுக்கு வந்து சொல்ல போறோம். என்னன்னு சொல்லுங்க. ஹை புரோட்டீன் ஃபுட் சொல்லு. ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ் என்ன? சிக்கன், ப்ரோக்கோலி, சிக்கன், வெள்ளைக்கரு, நிலக்கடலை. இதெல்லாம் தெரியுது. விடிய டிபிடிபிய பார்த்துட்டு அண்ணா எனக்கு தெரியல, இதுல என்ன இருக்குன்னு தெரியல. பசி அப்படி சொல்லணும். நீங்க சொல்லித்தாங்க. பரோட்டா சாப்பிட்டது இல்ல விடிய டிப்பி டிப்பி சாப்பிடுங்க சொன்னவர்ல. பாதி கல்லஞ்சக்காரா இவ்வளவு நேரம் இருந்துட்டு மத்தியானம் சாப்பிடலன்னு சொல்லி பசிக்குதுன்னு சொல்லி நிப்பாடி கடையில சாப்பிட்டா அப்ப சாப்பிட்டு சொல்லி அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு வேற கடைசியா ஒரு பரோட்டா விடிய சாப்பிட்டேன்னு சொல்லி விட்டான். நாளைக்கு உனக்கு பசிச்சாலும் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் செய்துட்டு என்ன இதோ வண்டி கூட வைக்கிறீங்க. ஐயோ ஐயோ, வடிவா பப்பா பழம் இருக்கு. எல்லாம் ஒடிச்சு அடிச்சிங்கன்னா நாளைக்கு ஒடிய நோகாம போவோம். தெரியும். சரி, இதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்றோம். நாளைக்கு காணொலியில சந்திப்போம். என்ன அதோட இன்றைக்கு வந்து நாங்கள் சமைக்கல. ஏன்னா வந்து கோயிலுக்கு போனாங்க, மச்சம் எதுவும் சமைக்க கூடாது. இந்த பப்பா பழம் அதுதான் பெரிய பப்பா பழம் நண்பர்களா கொண்டவர். இவ்வளவு பப்பா பழத்தையும் 4 பேர் மட்டுமே சாப்பிட போறோம். பப்பா பழம் பண்றதை விட பப்பாசி பழம் பண்ணுறது உங்களோட ஊர்ல பப்பா பழம், பப்பாசி பழம், பப்பாளி பழம்னு சொல்றதா? சரி.
அது பப்பாளி புஷ்பம்னு சொல்லலாம் அது பப்பாளி பழம் பூவன்னு சொல்லலாம் புஷ்பம்னு சொல்லலாம் என்ன காலில் இல்ல கால்ல முதல் இன்ஃபெக்ஷன் இரவு நாங்கள் இந்த ஓமன் பெட்ரோல் செட் இருக்கு தானே, இந்த செட்லாம் தங்குறோம். இதில் வந்து வேனை விட்டுட்டு அப்படியே தங்குறோம். இங்கே வந்து மலசல்ல வசதி இருக்குது, அதனால் இதுக்கு பக்கத்தில் தங்கினா எங்களுக்கு வந்து ஓகே. மிச்சம் எல்லா வசதியும் எங்கள்கிட்ட இருக்குது. தனியாக தான் ஒரு சிக்கல், அது இஞ்சால தங்கிட்டு விடிய பார்ப்போம் என்ன.